மை டியர் நண்பா நண்பீஸ், நான் உங்களில் ஒருவள் ஜேகே. இன்னைக்கு நம்ம ஜேகே கிரியேட்டிவிட்டியில ரொம்பவே சிம்பிளா கிறிஸ்பான எம்மியான அடை தோசை அதுதான் பார்க்க போறோம். இந்த அடை தோசை ரொம்பவே சிம்பிளா செஞ்சிடலாம். இதுக்கு செய்யறதுக்கு முதல்ல என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அரிசியை ஊற போட்டுடலாம். 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கப்ல இன்னொரு கப் எடுத்து பச்சை அரிசி எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 3/4 கப் புழுங்கல் அரிசி, அகைன் ஒரு 3/4 கப் கடலைப்பருப்பு எடுத்து சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு தான் ரொம்ப மெயின். அப்புறம் 1/2 கப் உளுத்தம்பருப்பு சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்க வேண்டாம். உளுந்து 1/2 கப் உளுந்தம்பருப்பு சேர்த்தா போதும். அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பையும் சேர்த்துக்கணும் இதோட. ஸோ எல்லா பருப்புமே சேர்த்தாச்சு. பச்சை பருப்பு வேண்டாம், இந்த 3 பருப்பு சேர்த்தா போதும். அதோட காஞ்ச மிளகாய் ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய் அதில் சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து ரொம்ப மெயினானது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம். வெந்தயம் சும்மா கொஞ்சம் எடுத்து ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் எடுத்து சேர்த்தா போதும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். இந்த அரிசி அரைக்க அது கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி நல்லா பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கலாம். அது கூட ஜீரகம். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் நம்ம அரைக்க போறோம். நீங்க இதை தனியா அரைச்சு அது கூட சேர்த்துக்கலாம், இல்ல அரிசியோட சேர்த்துமே நம்ம இதை நல்லா அரைச்சிக்கலாம். ஸோ இந்த அரிசி நல்லா ஊறின பிறகு மிக்ஸி ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதை நல்லா இப்போ அரைச்சி எடுத்துக்க போறோம். நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம இட்லி மாவு தோசை மாவு மாதிரி ரொம்ப மையா, அதாவது அந்த மழைன்னு இந்த அரிசி அரையணும்னு கிடையாது. அடைய தோசைக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கொரப்பா இருந்தாதான் நம்மளுக்கு அந்த அடை தோசைன்றது நல்லா வரும். ஸோ இப்போ ஃபுல்லா போட்டு அரைக்க வேண்டாம், 3/4 அளவுக்கு நிரப்பிட்டு இது நம்ம ஃபர்ஸ்ட் இதை அரைச்சி எடுத்துப்போம். ஸோ இந்த அரைச்சி எடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வேணும். இது பாருங்க, உங்களுக்கு ரொம்ப மழைன்னு இல்லை, இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பா இருக்கணும் மாவு. நம்ம தோசை மாவு பதத்துக்கு வர வேண்டாம், கொஞ்சம் திக்காவும் இருக்கணும், தண்ணி ஊத்திடக்கூடாது. இந்த மாதிரி கொரப்பா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அரிசி சேர்த்து மொத்தத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு தவால நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம். அதுல கடுகு கொஞ்சம் அப்படி பொரிஞ்ச பிறகு அதுல கடலைப்பருப்பு, ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு தேவையானது, கருவேப்பிலை ஒரு 10-15 கருவேப்பிலை இலை, இதோட சேர்த்து வெங்காயம் நல்லா பொடி பொடியா நறுக்கின வெங்காயத்தையுமே இதுல ஆட் பண்ணிக்கணும். மஞ்சள் பொடி, அவ்வளவுதான். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம்னா நல்லா வதக்க போறோம். இதோட சேர்ந்து கொஞ்சமா பெருங்காயத்தூளுமே நம்ம ஆட் பண்ணணும். பெருங்காயத்தூளை விட இந்த கட்டி பெருங்காயம் இருக்கு இல்லையா, அதை நல்லா தட்டி இதுல ஆட் பண்ணா அதோட ஃப்ளேவர் அண்ட் அரோமா டிஃப்ரெண்ட் ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். கட்டி பெருங்காயத்தை தட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அட் லாஸ்டா இது நல்லா நம்ம வதக்கியாச்சு. இது அப்படியே நம்ம மாவு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ இது எல்லாமே நம்ம அப்படியே அதுல கொட்டிடலாம். இதோட சேர்ந்து தேங்காயும் போடுவாங்க. தேங்காய் நீங்க இதோட சேர்ந்து ஒரு சின்ன ஒரு வதக்கிட்டும் போடலாம். அப்படி இல்லை, தேங்காய் நீங்க அப்படியே போட்டு மாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் இது ஆப்ஷனல் தான், வேணும்னா தேங்காய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த தாளிப்பு நம்ம போட்டதோட சரி நம்ம கலக்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அட் லாஸ்டா உப்பு சேர்க்கணும். உப்பு நம்ம இந்த எங்கேயுமே நம்ம சேர்க்கவே இல்லை. ஸோ மாவெல்லாம் ரெடி ஆன பிறகு எவ்வளோ அளவுக்கு மாவு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்டா ஃபைனலா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இது நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் இதை டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே வச்சுட்டா போதும். மாவு ரெடி ஆயிடும். இந்த 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம தோசை கல்லுல இந்த மாவு அப்படியே அடை மாதிரி அழகா ஊற்ற வேண்டியதான். இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். இப்போ தவாவை சூடு பண்ணிட்டு நம்ம தோசையை அது அடை தோசையை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ தவா நல்லா சூடாயிடுச்சு. இந்த அடை தோசை கொஞ்சம் திக்காக தான் ஊற்றணும், வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வேக வச்சிட வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 பக்கமே செவக்க இது வேக விடணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சைடு போட்டாச்சு, அது கொஞ்சம் நல்லா வெந்து ஒரு மாதிரி பொன்னிறமாக அப்படி ஆனதுக்கு அப்புறமா அடுத்த சைடு, அதாவது இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுட்டா போதும். இனியோட டிப்பு பார்த்துடலாமா? நம்ம எப்பவுமே ஃப்ரிட்ஜில் தயிர் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம்ல. ஸோ அப்படி தயிர் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஒரு 2 நாள்ல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லோயிஷ் ஆயிடும். அப்படி எல்லோயிஷ் ஆகாம இருக்கணும்னா அதுக்கு பக்கத்துல ஒரு 2 பச்சை மிளகாய் வச்சிங்கன்னா அப்படியே வெள்ளைன்னே இருக்கும். ஸோ மீன்வெயில் நம்மளோட அடை ரெடி ஆயிடுச்சு. அந்த அடையை இன்னொரு பக்கம் அப்படி புரட்டி போட்டு எண்ணெய் அப்படி மேலாப்புல விட்டு நல்லா வேக வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா கமன்னு கிறிஸ்பான அடை தோசை ரெடி. இது கூட நம்ம அப்படியே சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா சட்னி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மியா
வெங்காய சட்னி அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி எடுத்தீங்கன்னா சூப்பரான அடை ரெடி. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். until then தன்யவாத். நான் உங்கள் எல்லோருவல் ஜேகே.